பீச் போறதுக்கு 11:30 கிளம்பிட்டேன். முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லுன்னு வண்டியில போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அங்கதான் போறோம். இது வரைக்கும் வந்து பாண்டிச்சேரி பீச் போயிட்டு நான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு போயிட்டு பாக்குறோம் எப்படி இருக்கு, எவ்வளவு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளாட பாருங்க. இப்ப வந்து வண்டி எடுத்துட்டேன். ஆக்சுவலா ரோட்ல தான் நிக்கிறேன் நானு. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நான் வந்து ரெடி ஆயிட்டேன். ஆக்சுவலா வண்டியும் ரெடி ஆயிடுச்சு, நானும் ரெடி ஆயிட்டேன். ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். அங்க போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு எப்படி இருக்கு வைப் அப்படின்னு பார்க்கலாம். கம் கம் கம். நான் இதுக்கு முன்னாடி வந்து பாண்டிச்சேரி பீச்சு அதுவும் நியூ இயர் அன்னைக்கு பார்த்ததே இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாண்டி பீச் வந்தீங்கன்னா வேறு லெவலில் ஜாலியாக இருக்கும், என்ஜாயாக இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்பவே க்ரௌடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி போயிட்டு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கேயே வந்து இப்போ 11 மணி மாதிரியாக தெரியுது பாருங்கள். 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 11 மணி மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து எல்லோரும் போயிட்டே இருக்காங்க. எல்லாருமே பீச்சுக்கு தான் போகிறாங்க. ரொம்ப ரொம்ப க்ரௌடு இருக்கும். முன்னாடியே வாங்க டான்ஸ் ஆடலான்னு சொன்னாங்க. நான் தூங்கி ஏந்திருக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸு ஆல்ரெடி வந்து பீச்சில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் அவங்கள கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ அதை விட நான் எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வாழ்க்கையில் முதல் நியூ இயர் அன்னைக்கு பீச் வரேன். ஸ்டார்டிங் வந்து செம்ம தூக்கம் வந்துச்சு. இப்போ வந்து லைட்டாக தூக்கமே போயிடுச்சு எப்படி சொல்லலாம். தூக்கம்லாம் போயிடுச்சு. பீச் போகிறோம் அப்படின்ட்டு எடுக்கவுடனே குளிர்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டில் வெளியில் வந்து இப்போ அதுவும் இல்லை. செம்மையாக செலிப்ரேட் பண்ணணும். எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி பீச்சில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போக போக எப்படின்னு தெரியல, பார்க்கலாமா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 11:30. நான் வந்து முன்னாடியே கிளம்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே விளாக் எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது, அதனால் வந்து ரொம்ப ஃப்ரெஷராக தூக்கம் வந்துச்சு எனக்கு நைட்டு. ஏஞ்சிருக்கும் போதே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. என்னடா நியூ இயர் விடிஞ்சா நியூ இயர் எல்லாமே பாண்டிச்சேரியே வந்து பீச்சில் தான் இருக்குது, நம்ம என்னடா வீட்டில் படுத்து தூங்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பொறுமையாக அப்படியே கிளம்பி வரதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 11 o'clock இன் பாண்டிச்சேரியில் 11 o'clock. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா முருகா தேட்டர்கிட்ட போயாச்சு. சிக்னல்லேருந்து அப்படியே கிளம்பிட வேண்டியதான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் முருகா தேட்டர் சிக்னல். அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் அப்படியே பாண்டி பீச் ரோடு. என்ன சொன்னாங்கன்னா உள்ளே போகவே முடியல, வண்டியெல்லாம் இங்கேயே நிறுத்திட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பஸ்ஸு கூட இந்த டைமில் கிடையாது, நம்ம வண்டியில் தான் போயாகணும். நம்ம கிட்டாவை ரொம்ப சேஃபாகவே நிறுத்தணும். முருகா தேட்டரோட சிக்னல் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு இருந்தோம்னாக்கா பீச் தான். பண்றோம் போல சம்பவம். வர்றான் அப்படி நேரா போறான் பாரு பைக்கியம். செம்ம க்ரௌடா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இங்கேயே க்ரௌட் ஆயிடுச்சு. எப்படி வேணாம் எவ்வளோ க்ரௌட் பாருங்க. அந்த பக்கம் வந்து விடும் பாதிரியா ஃபுல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லணும். ஆனா அதெல்லாம் ஊட்டி கேமரா. ஓ பிள்ளைங்க பாருங்க வண்டி எடுத்து கலந்தாங்க. ஜாலியா இருக்காங்க போல. ஆனா ஜாலியா வந்து ஸ்பீடு காமிக்காம இருந்தா சரிதான். ஹெல்மெட் எதுவுமே போடாம ஜாலியா இருக்காங்களே. இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? பீச்சுக்கு போற வழியில தான் இருக்கோம். ஆனா எங்க இருக்கோம் எனக்கு தெரியல. வாய்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கடா. இதுலதான். ஆமா, அதனால நீ கொஞ்சம் கேப்ல பேசு, பொறுமையா பேசு. இதுவும் ரெக்கார்ட் ஆயிரும். ஏதோ பாண்டிச்சேரி பச்சை மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஃபுல் தான். ரூம் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சான். இங்கவே இவ்வளவு க்ரௌடா இருக்கு. இன்னும் போக போக க்ரௌட் தாங்க. அது பொண்ணு, அது நான் கூட பையன் நினைச்சிட்டேன். கேட்டா அவங்க ஆயிரம் பேர் வச்சுக்கன்னு பூந்து போறாங்க. இதெல்லாம் ஓவர்ப்பா, இதெல்லாம் அநியாயம்ப்பா. காரு வழிவிட மாட்டாங்க, வழிவிட செய்யலாம். செஞ்சிருக்கீங்க போல இருக்கே கார்ல. என்ன ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பீச் கிட்ட வந்துட்டோம். ரொம்பவே கொஞ்சம் க்ரௌடு இருக்கிறதுனால தான் பொறுமையாக போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பீச்சே நம்ம ரீச் பண்ணிடுவோம். வெயிட் அண்ட் வாட்ச். எல்லாம் எதுக்கு போகிற வண்டி எல்லாம் பீச்சுக்கு தாங்க போகுது. எல்லாம் பீச்சுக்கு தாங்க.
அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டோம். ஆட்டத்துக்கு பீச்சே அலட்டு போனோம். அங்கதான் ஆரம்பிச்சோம். எனக்கு இருக்கிற ஜில்ஜில் குளிருக்கு ரைட் சைடில் ஒரு ஃபேமஸான டீ கடை இருக்கும், அங்கே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு திங்கிங். பட் என்ன பண்ணுறது, டைம் ஆகிடுச்சு, 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அப்படியே போயிட்டுருக்கேன். வண்டி இல்லைனாலும் ஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதுக்காக வண்டி வாங்கி வச்சுப்பாங்களா? நானும் என்ன சொல்றான், என்ன ஆச்சு அவனுக்கு? இந்த நேரத்துல இருக்கானே. இதெல்லாம் க்ளோஸ் இருக்கோ, ஹோட்டல்லாம் க்ளோஸ் இருக்கோ தெரியாது. நான் பார் மட்டும் ஓப்பன்ல தான் இருக்கும். ஓப்பன் மூவாயிடுச்சு தானே? பாப்பா நல்லதுயா. யாரையும் பிடிக்க மாட்டாங்களா இன்னைக்கு? இன்னைக்கு பிடிச்சா அவ்வளவுதான். இன்னைக்கு போய் யாரையும் பிடிக்க முடியாது. ஆனா ஓவர் ஸ்பீட்லாம் போயிட்டு யாரையுமே பிடிக்க மாட்டாங்க போல. இல்ல ஓவர் ஸ்பீடையும் பிடிக்க மாட்டாங்க. இந்த ரோடெல்லாம் எந்த ரோடு? போத்தீஸ்லாம் இங்க இல்ல, எந்த லைன்ல இருக்குன்னு தெரியல. அந்த சைடு தான். ஐயோ, நம்மள பார்த்து போயிட்டு அங்க விட்டா தலைவர் ஒரு கேமரா திரும்பி பார்க்க போயிட்டு வண்டி எடுத்துட்டு அதுல விட்டா இருப்பா. வரக்கூடாது, ஒன் வேல வராத அப்படின்றாரு. ஒன் வேல வராதீங்க. எல்லாம் மூஞ்செல்லாம் மூடிட்டு வராங்க. நான் மட்டும்தான் குளிர்ல அப்படியே வரேன். ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணோம் அங்க போயிட்டு. வண்டிலாம் இங்கே பார்க் பண்ணிடணுமா? அப்பா பாட்டி நடக்குது. எவ்வளவு தூரம் போனா வண்டி எல்லாம் கொஞ்சம் எங்கேயாவது நல்லா இடமா பார்த்து போட்டோம்னா எடுக்க முடியிற இடத்துல இல்ல. வா, இவ்வளோ பெரிய ஒன்னா நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட். அதுவும் இங்க பீச்ல. இன்னும் பீச்சுக்கு போறதுக்கு அவ்வளவு தூரம் இருக்கு. ஆனா இங்கவே கிரௌட் ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு. வண்டி யாராவது எடுப்பாங்க. அந்த கும்பல்லாம் போகணும். இங்கேயே போட முடியுமா? இன்னும் தூரம் போய் போட்டோமா? வண்டி இங்க பாருங்க அப்படியே. ஒண்ணுமே எடுக்கீங்க. லைசன்ஸ் எல்லாம் சுத்தமா இல்ல. இன்னும் நோண்டியா நேரா போயிட்டு பைக்க நிறுத்தவே எங்கேயா இருக்கா பாரு. சும்மா இல்ல. அங்கவே நிறுத்திட்டு வந்துக்கலாம் போல. கொஞ்சம் பேர் எடுத்தாங்க வண்டிய. சுத்தமா இடம் இல்லையே. வீட்டுக்கு நிறுத்தி வச்சிருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடியே வண்டி நிறுத்துறதுக்கு ப்ளேஸே கிடைக்கல. நாங்கள் ரொம்ப அலைஞ்சு வண்டி நிறுத்தியிருக்கோம். நீங்கள் வந்து பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டியை சேஃபாக நிறுத்தணும். ஏற்கனவே போன இயர்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வண்டி மிஸ்ஸிங், ஃபோன் மிஸ்ஸிங் அந்த மாதிரி சொல்லிட்டு. அதனால் நியூ இயர் வந்தீங்கன்னா வண்டியை ரொம்பவே சேஃபாக நிறுத்திட்டு வாங்க. நாங்கள் இப்போ 1 கிலோமீட்டர் தூரத்தில் வண்டியை விட்ருக்கோங்க. நியூ இயர் முடிஞ்சு வந்து அதாவது 12 மணிக்கு மேலே வந்து வண்டி எடுக்கும் போது தான் தெரியும் வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. மோஸ்ட்லி வந்து பெட்ரோல் கூட திருடிடுவாங்க. தஞ்சாவூர் போகும்போது அந்த மாதிரி தான் என் வண்டியிலேருந்து பெட்ரோல் திருடிட்டாங்க. பெட்ரோல் திருடுறதோட போனால் பிரச்சனை இல்லை, டியூபை அறுத்து விட்டுட்டாங்க. நாங்கள் வரும்போது கீழேலாம் பெட்ரோல் சிந்திச்சு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் வந்து சேஃபாக ஜாலியாக நிறுத்திட்டு போங்க. எல்லாருமே ஜாலி மூடில் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பாருங்க அப்படியே ரோட்லேயே அவர் என்ன குடிச்சிட்டு போகிறாருன்னு தெரில, பியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோட்லேயே அப்படியே, ஏன்னா பாண்டிச்சேரி பீச்சுனாலே நார்மலாக பியர் எல்லாமே குடிக்கலாம். இன்றைக்கி வேறு நியூ இயர் வேறையா, போலீஸும் பிடிக்கிறது வாய்ப்பே இல்லை. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவுக்கெலாம் பிடிக்கவே மாட்டாங்க இன்றைக்கி எவ்வளோ வேணால் குடிச்சிட்டு செம்ம ஜாலியாக சுற்றலாம். இப்போ தான் வண்டியை பார்க் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். இன்னும் பீச் ரோட்லேயே என்ட்ரி ஆகலை. நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பீச் ரோடு, தூரமாக அந்த வெளிச்சமாக தெரியுது, அங்கே இருக்கு பாண்டிச்சேரி. அவர் ஹாப்பி வணக்கம். எவ்வளவு ஜாலியா இருக்காங்களா? நம்மளாம் எங்க ஊருக்குள்ள இருந்தா ஹாப்பி நியூ இயர் 4 மணிக்கு சுத்தி என்னதான் தெரியும். பாண்டிச்சேரி வாங்க, உலகம் அப்பதான் புரியும். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா எவ்வளோ கிளியரா இருக்கு. எவ்வளோ கிளியரா இருக்கு. இதே போதும், இதே கிளியர் தான் இருக்கு. லெஃப்ட் போ. இதுக்கு நார்மலா இருக்கும் போதே எப்படி என்ஜாய் பண்ணா, நம்ம லைட்டா குடிச்சோம்னா எப்படி பீச்சுக்கு போறது இன்னும் அவ்வளவு தூரம் இருக்குங்க. பீச்சுக்கு போறதுக்கு எங்கேயோ இருக்கு, அதுக்குள்ளவே எவ்வளோ க்ரௌடு. முன்னாடி இங்க வந்து பீச் அவ்வளோ தூரம் இருக்கு, அதுக்கு முன்னாடி க்ரௌடு. மாஸ்டா இருக்குல்ல. இங்கெல்லாம் ஏற்கனவே இருக்கு கார், ஆனால் மற்றெல்லாம் அலோடு இல்லை. டைம் என்னாச்சு? ஏன் வண்டி நிக்குது, வண்டிய பீச்சுக்கு போட்டு எங்கேயே நிறுத்திட்டு வரோம் பாத்தியா? இந்த பேங்க் பக்கத்துல வாங்க. என்ன வா, நைட்டு எந்த இடத்துல வெளியில வரும்னு தெரியல. இங்க வந்து லொகேஷன் பார்த்துட்டு இங்க வந்துதான் போனேன். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடி எங்க இருக்கான்னு கேட்போம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மீட் பண்றோம் சொல்லியிருந்தோம். காடு தீனாக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆனா எங்க நடந்து சொல்ல வர, எங்க இருக்கோனே தெரியலையே. ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் பார்க்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் என்ன பிளேஸ் அப்படின்னு தெரியல. இங்கேருந்து பார்க்கும் போதே அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. எப்படி உள்ளே போக போகிறோன்னே தெரியல. போலீஸ்லாம் லத்தி சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஃபைட் அண்ட் ஃபைட் போல இருக்கு. ஆக்சுவலாக அங்கே கத்திட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான். அவங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாரோ பிடிச்சிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க ரொம்பவே லவுடாக கத்திட்டு இருந்தாங்க. பசங்களை வந்து போலீஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவங்க போய் பிரச்சனை பண்ணிட்டாங்க. பாடி எடுத்தா போக முடியாதுங்களா? உள்ளே போக முடியாது போல.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளேயே போக முடியல. கொஞ்ச நேரத்தில் லத்தியை வச்சு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் எல்லாரையும். ஏன்னா பசங்க செப்பல் எடுத்து போலீஸ் மேலே அடிச்சிட்டாங்க. ஹாப்பி நியூ இயர் மக்களே, எல்லாரும் ஜாலியாக இருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. சனி வேறு வீடியோ எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. வேறு லெவலில் செலப்ரேஷனுங்க பாண்டிச்சேரியில். எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். மோஸ்ட்லி இருக்கிறது பசங்க தான் அதிகம். அதுவும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் ஸ்டேஜில் பாட்டு போட்டுட்ருந்தாங்க. 12 o'clock மேலே பாட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. 12 o'clock மேலே எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம வரும்போது அப்படியே பொறுமையாக vlog எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே வர ஒன்று 12 மணிக்கு பாண்டிச்சேரி ஏன்னா ஜாலியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டு. உள்ளே வரும்போது ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்டேஜே வந்து காலி ஆகிடுச்சுன்னா ஸ்டேஜ் வைக்கிறேன்.
பாட்டெல்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்கு. பாட்டெல்லாம் முடிஞ்சிச்சா? வச்சுட்டு அப்படியே போவோம். வண்டி எங்கேயோ செலப்ரேஷன் தான் அது பாண்டிச்சேரி வேற லெவல் செலப்ரேஷன். வெயிட் வீடியோ பேசுறேன். க்ரௌட் அப்படியே பாருங்க. வண்டி அந்த பக்கம் இருக்கு. பார்த்துட்டே வாங்க. டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. இன்னுமே நம்ம பசங்க வந்து எனர்ஜி குறையாமல் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து சூப்பர் பைக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். என்கிட்ட சூப்பர் பைக்ஸ் இருந்திருந்தாலுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே நிறுத்திட்டு போனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போவுமே என்னோட பைக்கை நிறுத்திட்டு போனது ரொம்பவே கஷ்டம். இன்னுமே செலிப்ரேஷன் முடியாமல் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பசங்க பைக் எடுத்துகிட்டு எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகிடுச்சு. நான் பார்த்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். பட் ஆனால் நிறைய ஆக்சிடென்ட் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியல மோஸ்ட்லி. இன்னும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். யாருமே வந்து அடங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அடங்காதவன் அப்படின்ற மாதிரி அடங்காமல் செம ஜாலியாக பண்ணால் கொண்டு போய் இந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே இடத்துல வந்து நிறுத்தி வச்சுட்டா க்ரௌட் ஆகாதா? இந்த இடத்துல வந்து காரை ரிவர்ஸ் இருப்பாங்க. கார் ஓட்டுறது பொண்ணுடா பொண்ணு. பையன் கை காமிச்சு ரைட்டு எல்லாம் ஹாப்பி மூட்ல நீ தான் இருப்பீங்க. நான் எப்படியும் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்கு 3 o'clock 4 o'clock ஆகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னா இன்னும் மெயின் பாண்டிச்சேரி சிட்டிக்கெலாம் போயிட்டா இன்னும் க்ரௌட் ஆகிடும். அதாவது பீச் ரோட்லேயே இவ்வளோ க்ரௌட் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இங்கேருந்து எல்லாருமே ஒரே சைடில் வெளில போகிறாங்க. அதனால் க்ரௌட் இன்னும் போகலை. இன்னுமே வந்து அவுட்டர் ஆஃப் சிட்டி போயிட்டு நான் இன்னும் சாப்பிட்டு தான் வந்தேன். ஆனாலும் பசிக்கிட்டு தண்ணி தாகமாக இருக்குது. கத்துனது நான் ரொம்ப கத்தலை. நான் வாயில் பேசிட்டு தான் வந்தேன். நான் ரொம்ப கத்தலை. இருந்தாலுமே வந்து எல்லாருமே ட்ரிங்கில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரில. பட் நான் அப்படி இல்லை இல்லையா. அதனால் எனக்கு ரொம்ப பசிக்குது. சவுண்ட் எப்படி இருக்கீங்க? ஹாய் காஃபில அடிப்பட்டா ஆட்டத்தை பாருங்க. ஆடிட்டு சட்டை கட்டி போய் ஓரமாக ஆடிட்டு
பார்த்துருப்பீங்க பீச் செலிப்ரேஷன் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. நான் இன்னும் போல வீட்டுக்கு ரொம்ப டிராஃபிக்கா இருக்குன்னு இங்கே நின்றுட்டு இருக்கேன். அப்பதான் கிளம்ப போறோம். பாக்குறீங்களா?